நேற்று வங்கக்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சென்னையிலும் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது. இதுகுறித்த விரிவான தொகுப்பை பார்க்கலாம். சென்னையிலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசையில் சுமார் 320 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆந்திராவின் காக்கிநாடாவில் இருந்து 296 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி அமைந்தது. நண்பகல் சுமார் 12:35 மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவானது. இந்த நிலநடுக்கம் கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. இந்த விவரங்களை தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு மையம் அறிவித்துள்ளது. இதனால் ஏற்பட்ட நிலநடுக்க அதிர்வுகள் காக்கிநாடா, சென்னை, குண்டூர், திருப்பதி ஆகிய இடங்களில் உணரப்பட்டன. சென்னையில் அடையாறு, பெசன்ட் நகர், ஆழ்வார்பேட்டை, அண்ணா நகர், தியாகராய நகர், நுங்கப்பாக்கம், ஆலந்தூர், மயிலாப்பூர், மாதவரம், கொளத்தூர், அம்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டது. இதுகுறித்து பல்வேறு மக்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். 2019 ஆண்டிலும் இதே மாதிரியான லேசான நில அதிர்வு சென்னையில் ஏற்பட்டது. 2004 ஆண்டு சுனாமிக்கு பிறகு கடலில் நிலநடுக்கம் என்றாலே மக்கள் அச்சம் கொள்கின்றனர். இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்படும் அபாயம் இல்லை எனவும் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். வங்கக்கடலில் அண்மையில் உணரப்பட்ட நில அதிர்வுகளின் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மணிமாறன். ஆந்திராவை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் 5.1 என்கிற அளவில் நிலநடுக்கம் நேற்று உணரப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதோட தாக்கம் சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா போரூர், மேடவாக்கம், மயிலாப்பூர், அண்ணா நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் உணரப்பட்டது. கடந்த காலங்களில் குறிப்பாக 3 வாரங்களுக்கு முன்னாடி கூட நில அதிர்வு உணரப்பட்டிருக்கு. அது 4.7 என்கிற அளவில் பதிவாயிருக்கு. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் போர்ட் பிளேரில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு. 2 மாதங்களுக்கு முன்பு 4.6 அப்படின்ற அளவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் கடலில் பதிவாயிருக்கு அந்தமான் தீவில். 3 மாதங்களுக்கு முன்பு 4.5 என்கிற அளவில் பதிவாயிருக்கு. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் தான் அதுவும் பதிவாயிருக்கு பேம்பு என்கிற அந்தமான் பகுதியில். 5 மாதங்களுக்கு முன்பு 4.5 என்கிற ரிக்டர் அளவில் பதிவாகிருக்கு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் டெக்னாஃப் என்கிற இடத்துல, குறிப்பாக இது சிட்டகாங் பங்களாதேஷ் நாட்டில் பதிவாகியிருக்கு. 9 மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 4.7 என்கிற அளவில் பதிவாகியிருக்கு. 51 கிலோமீட்டர் கடலில் அந்த ஆழத்தில் தான் பதிவாகியிருக்கு. நிக்கோபர் தீவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு. 11 மாதங்களுக்கு முன்பு 4.7 அப்படிங்கிற அதே அளவில் தான் பதிவாகியிருக்கு. 41 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியிருக்கு பேம்பு பகுதியில். ஓராண்டுக்கு முன்பு 4.9 பதிவாகியிருக்கு 74 கிலோமீட்டர் ஆழத்தில் நிக்கோபர் தீவில். இதில் நேற்று 5.1 நாம் எடுத்த ஓராண்டுக்கு முன்புனாக்கா 4.9, நேற்றுக்கு முன்பு 4.9 தான் அதிகம். இன்னும் கூட பல சமயங்களில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டிருக்கு. ஆனால் அது எல்லாமே 4க்கும் குறைவாக பதிவாகியிருக்கு. சென்னையில் நேற்று உணரப்பட்ட நில அதிர்வு குறித்த இன்னும் அதிக தகவல்களை கேட்டு பெறுவதற்காக சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்தின் புவியியல் பேராசிரியர் திரு உசேன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். அடிப்படையில் நேற்று நடந்த அந்த நிகழ்வை உங்கள் பார்வையில், அறிவியலாளர்கள் பார்வையில் விரிவா சொல்லுங்க. இது ஆக்சுவலாக நேற்றுக்கு 12:35 மதியம் ஒரு பே ஆஃப் பெங்காலில் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் ஒரு 10 கிலோமீட்டர் இதில் ஃபோக்கஸில் 5.1 5.1 மேக்னிடியூட் ரிக்டர் ஸ்கேலில் இது நிலநடுக்கம் நடந்துச்சு. இது நம்ம பே ஆஃப் பெங்காலில் ரிட்ஜஸ் இருக்குது. 85 ஈஸ்ட் ரிட்ஜ் அண்ட் 90 ஈஸ்ட் ரிட்ஜ்னு சொல்லிட்டு இந்த ரிட்ஜஸ்க்கு ரொம்ப க்ளோஸில் இந்த நிலநடுக்கம் நடந்துச்சு. இந்த நிலநடுக்கம் எதனால் நடந்துச்சுன்னாக்கா, ஜென்ரலாக அங்கே டோப்போகிராஃபிக்கல்லி கொஞ்சம் ஹை எலிவேட்டட் ஏரியா. அது அந்த ஹை எலிவேட்டட் ஏரியான்றது கொஞ்சம் டெக்டானிக்கல்லி லேசாக ஆக்டிவாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் தேட் இந்த நிலநடுக்கம் நடந்துச்சு. இந்த நிலநடுக்கம் பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியது, வருத்தப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் சின்ன சின்ன நிலநடுக்கம்ன்றது நடந்துகிட்டே இருக்கும் த்ரூ அவுட் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அதனால் 2019 கூட ஒரு வாட்டி நிலநடுக்கம் நடந்துச்சு. பட் இது பற்றி ரொம்ப 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 கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சென்னையை ஜெனரலாக ஒரு நிலநடுக்கம்ன்றது சொல்லுங்க சார், தொடர்ந்து சொல்லுங்க. நிலநடுக்கம்ன்றது
நிலநடுக்கம்ன்றது நேச்சுரலாகவும் நடக்கும், மேன்மேட் அது மூலமாக நடக்கும். நேச்சுரல்னாக்கா ஜென்ரலி நம்மளுடைய பூமி டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் வச்சு தேர் ஆர் 12 மேஜர் பிளேட்ஸ். இந்த பிளேட்ஸ்ன்றது கண்டினியூஸ்லி தே ஆர் இன் மோஷன். அந்த லித்தோஸ்பெரிக் க்ரஸ்ட் அண்ட் அப்பர் பார்ட் ஆஃப் த மேண்டில்னு சொல்லுவாங்க. இப்போ எர்த்தோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னாக்கா க்ரஸ்ட்டு, மேண்டில், கோர்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த க்ரஸ்ட்டும் ப்ளஸ் அப்பர் பார்ட் ஆஃப் த மேண்டில் வந்து அந்த லித்தோஸ்பெரிக் பார்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த பிளேட்ஸ் மூவ் ஆகும்போது there are 3 different types of plate movements. One is convergent plate, divergent plate and transform faults ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளேட்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த எனர்ஜி வந்து அங்கே அக்யூமுலேட் ஆகும். அந்த எனர்ஜி ஆர் ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரி நிலநடுக்கம்ன்றது நடந்துகிட்ருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஐயம் இருக்கும். நில அதிர்வுன்னு சொல்றோம், நில நடுக்கம்னு சொல்றோம். இப்போ இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? நில அதிர்வாகட்டும், நில நடுக்கம் ஆகட்டும், இது வந்து அதோட இன்டென்சிட்டி பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்டென்சிட்டியை வந்து 2 வகையாக மெஷர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ரிக்டர் ஸ்கேலில் மெஷர் பண்ணுவாங்க. ரிக்டர் ஸ்கேல்ன்றது குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட்டு. அது வந்து லாகரிதமிக் ஸ்கேலில் மெஷர் பண்ணுவாங்க. 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு 10 வரைக்கும் போகும். அது வந்து ஒவ்வொரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு போகும்போது 30.5 டைம்ஸு லாகரிதமிக் ஸ்கேலில் வந்து மல்டிப்புளாக போயிட்டே இருக்கும். அதே மெர்க்கலி ஸ்கேல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து குவாலிட்டேட்டிவ் இது மெஷர்மெண்ட்டு. ஆனால் ஜென்ரலாக ரிக்டர் ஸ்கேலில் தான் மெஷர் பண்ணுவாங்க. அந்த ரிக்டர் ஸ்கேலில் மெஷர் பண்ணும்போது ஜென்ரலாக அந்த லெஸ் தேன் 5 வந்து அந்தளவுக்கு டிஸ்ட்ரக்டிவ் கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப வந்து டிஸ்ட்ரக்ஷன் எதுவுமே நடக்காது. தட் டூ இப்போது ஓஷானிக் என்விரான்மெண்ட்டில் நடக்கிறதுனால இது வந்து நமக்கு காண்டினென்டல் லேண்ட் பார்ட்டில் வரும்போது அந்தளவுக்கு இந்த 5.1ன்றது அந்தளவுக்கு டிஸ்ட்ரக்டிவ் எர்த்குவேக் கிடையாது. அது சென்னையில் இருக்க எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்வது போல இந்த நில அதிர்வை கண்டு நாம் பயப்பட வேண்டாம்னு ஒரு தகவலை சொன்னால் கூட எல்லாருக்கும் 2004ஆம் ஆண்டு நினைவிற்கு வராமல் இருக்காது. 8000 பேரை நாம் இழந்திருக்கிறோம். 17 வருடங்களுக்கு பிறகு இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது மக்களுக்கு அச்சம் இருக்கத்தான் செய்யும். என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது இந்த சின்ன நில அதிர்வின் காரணமாக? டிசம்பர் 26, 2004 வந்து ஒரு மெகா த்ரஸ்ட், மெகா எர்த்குவேக் நடந்துச்சு இந்த ஓஷானிக் என்விரான்மெண்ட்டில். நம்ம இதில் வந்து அண்டமான் அண்ட் அந்த ஏரியாவில் வந்து 9.2 இன்டென்சிட்டி எர்த்குவேக் ரிக்டர் ஸ்கேலில். சச் எ ஹை மேக்னிடியூடு எர்த்குவேக் வரும்போது என்ன ஆகும்னாக்கா, பிகாஸ் ஆஃப் த பிளேட் மூமெண்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெர் ஆர் 3 different types of plate movements. One is convergent plate. அந்த இதில் வந்து பிளேட்ஸ் வந்து they move apart, they go away from each other. அதில் வந்து ரிட்ஜஸ்ன்றது ஃபார்ம் ஆகும். அண்ட் இன்னொரு மூமெண்ட் வந்து டைவர்ஜென்ட் பிளேட் மூமெண்ட்ஸ். இந்த டைவர்ஜென்ட் பிளேட் மூமெண்ட்ஸில் வந்து ஹையர் ஹை டென்சிட்டி பிளேட் வந்து சப்டக்ட் ஆகி அப்புறம் வந்து அங்கே வந்து ரப்சர் எனர்ஜி க்ரியேட் ஆகி இந்த எர்த்குவேக் ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 வகையான இதில் வந்து நிலநடுக்கம் நடக்கும். பட் இப்போது அந்த 2004ன்றது ஹை மேக்னிடியூட் எர்த்குவேக்காக இருக்கிறதுனால அங்கே வந்து சுனாமின்றது ஜென்ரேட் ஆகிடுச்சு. சச் ஏ ஹை மேக்னிடியூட் எர்த்குவேக் வந்து இந்த ஓஷானிக் என்விரான்மெண்ட்டில் நடந்துச்சுனாக்கா சுனாமின்றது ஜென்ரேட் ஆகும். பட் இப்போ நேற்றுக்கு நடந்த எர்த்குவேக் வந்து ரொம்ப கம்மியான இன்டென்சிட்டி எர்த்குவேக்கு. அது 5.1ன்றது எர்த்குவேக் வந்து அந்தளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. அது மட்டும் இல்லை, இட் வில் நாட் ஜெனரேட் ஏ சுனாமி. இன்காய்ஸ்ன்றது ஒரு சென்டர் இருக்குது, இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது. அவங்க வந்து த்ரூ பாட்டம் பிபிஆர் சென்சார் இது வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் சுனாமின்றது எதுவுமே ஜென்ரேட் ஆகலை, அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நிலநடுக்கம் வந்த பிறகு ரிக்டர் அளவுகோலில் இவ்வளவு பதிவாகி இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நிலநடுக்கம் வரப்போகிறது என்பதை உணருவதற்கான தொழில்நுட்பங்கள் என்ன இருக்கிறது? இப்போ புயல் வருதுன்னா அதை நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்கிற தொழில்நுட்பம் வந்துருச்சு. அதுபோல் நிலநடுக்கத்தை முன்பே அறிந்து கொள்ளக்கூடிய தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட இருக்கா? நம்மக்கிட்ட வந்து
நேஷ்னல் சென்டர் ஃபார் சீஸ்மாலஜின்னு சொல்லிட்டு எ நோடல் ஏஜென்சி ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸில் அவங்க வந்து நிறைய இடத்துல சீஸ்மிக் ஸ்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சீஸ்மிக் ஸ்டேஷன்ஸ் மூலமாக த்ரூ ஜியோஃபிசிக்கல் ஸ்டடீஸ் மூலமாக இது வந்து நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இட் இஸ் எ நேச்சுரல் ஃபினாமினா, இட் கேனாட் பி ப்ரிவென்டட். அதனால் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது, பட் இட் கேன் பி ப்ரிடிக்டட் ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ இது முன்னாடி வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் எங்கே நிலநடுக்கம் வரப்போகுது, எந்த இன்டென்சிட்டின்னு சொல்லிட்டு. அவங்க நிறைய இடத்துல சீஸ்மிக் ஸ்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் கூட இருக்குது. அந்த நம்ம பார்டரில் வந்து இந்த காளஹஸ்தி, அப்புறம் வந்து வரங்கல், அங்கெல்லாம் இப்போ நேற்றுக்கு நடந்த நிலநடுக்கம் கூட ஐ மீன் அது வந்து 5.1ன்றது இந்த நேஷ்னல் சென்டர் ஃபார் சீஸ்மாலஜி அவங்க வச்ச சீஸ்மிக் ஸ்டேஷன்ஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சிட்டாங்க இது இந்த இன்டென்சிட்டி. கடல்ல சில மிதவைகளை எல்லாம் பறக்க விட்டு சொல்லுங்க. லெட் மீ ஃபர்தர் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். இந்த ஜியோஃபிசிக்கல் ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, ஆனிமல் பிஹேவியர் லேண்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லேண்ட் ஏதாவது ஹை இன்டென்சிட்டி எர்த்குவேக் வரப்போகுதுன்னாக்கா ஆனிமல் வந்து ஆனிமல் மிருகங்கள், நாய் ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து வேறு மாதிரி பிஹேவியர் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த ஆனிமல் அப்நார்மல் பிஹேவியர் வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அந்த வாட்டர் இது நடக்கும், சாலிஃப்ளக்சுவேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம அந்த வாட்டர் சேச்சுரேஷன் அந்த மாதிரி நடக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நைனிதால் அந்த மாதிரி ஹை ஹில்லி ரீஜன்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஏரியாவில் போனீங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் சின்ன லேக் இருக்கும். அந்த லேக்கில் வந்து சப்போஸ் நியர்பை ஏரியாவில் வந்து ஒரு சீஸ்மிக் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி எர்த்குவேக்னு சொல்லிட்டு நடந்துச்சுன்னா, பிகாஸ் ஆஃப் தி ஃபால்ட்டு அந்த லேக்கில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும் இன் கோர்ஸ் ஆஃப் டைம். இன்னொரு இடத்துல அந்த தண்ணி இது போயிட்டு எங்கே டிப்ரெஷன் இருக்கோ அந்த இடத்துல லேக் ஃபார்ம் ஆகும். இந்த ஆல்ரெடி இருக்கிற லேக் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும், எக்ஸிஸ்டிங் லேக் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த வாட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸு, அப்புறம் அப்நார்மல் பிஹேவியர் ஆஃப் த அனிமல்ஸ், அண்ட் த்ரூ சயின்டிஃபிக்கான்னு பார்க்கும்போது த்ரூ ஜியோஃபிசிக்கல் ஸ்டடீஸ் we can identify earthquake, we can predict the earthquake, but it cannot be prevented at any cost. 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த பொழுது இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் நாம் கண்டுபிடித்தோமா முன்னாடியே? அப்போ வந்து அந்தளவுக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் டெக்னாலஜி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் டெக்னாலஜி அப்டேட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து நேஷ்னல் சென்டர் ஃபார் சீஸ்மாலஜி அதெல்லாம் வந்து நிறைய சைஸ்மிக் ஸ்டேஷன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்காய்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த நேஷ்னல் சென்டர் கூட ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூலமாக இப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அக்யூரேட்டாக கொஞ்சம் அர்லியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அப்போ வந்து அந்தளவுக்கு டெக்னாலஜி இல்லை. ஆஸ் ஃபார் அஸ் தமிழ்நாடு இஸ் கன்சர்ன், தமிழ்நாடு பொறுத்தில் கோயம்புத்தூர், அப்புறம் வந்து சென்னை, பாண்டிச்சேரி, தென்காசி, மேட்டூர், ஆத்தூர் ஏரியா இதெல்லாம் வந்து கொஞ்சம் எர்த்குவேக் ப்ரோன் ஏரியாஸ், எர்த்குவேக் வந்து நடக்கக்கூடிய ஏரியாக்கள், பிளேசஸ்ஸு. அதுக்கு முந்தி கூட எர்த்குவேக்ஸ் நடந்துச்சு. பட் அது வச்சு இப்போ இந்தியா வந்து சைஸ்மிக் ஜோனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் சைஸ்மிக் ஜோன்ஸ் வந்து இந்தியா வந்து ஐ மீன் தமிழ்நாடு, சென்னை வந்து சைஸ்மிக் ஜோன் 2ல் இருந்தது. இப்போது வரக்கூடிய நிறைய எர்த்குவேக் இதனால 2001 புஜுக்கு அப்புறம் வந்து சைஸ்மிக் ஜோன் மேப் ஆஃப் இந்தியா இஸ் பீங் ரிவைஸ் பண்ணதில் சென்னை வந்து இந்த சைஸ்மிக் ஜோன் 3ல் வந்து அது வந்து they have arranged it. அதில் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. சென்னை வந்து இட் இஸ் இன் சைஸ்மிக் ஜோன் 3. 2004 சுனாமி ஏற்பட்ட போது இது போன்ற தொழில்நுட்பங்கள்லாம் இல்லை, இதுக்கப்புறம் தான் நிறைய தொழில்நுட்பங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்தியாவிலே நிறைய இடங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. அது நமக்கு போதுமானதாக இருக்கிறதா, அல்லது வெளிநாடுகளோடு இணைந்து ஏதாவது எச்சரிக்கை மையங்களை நம்ம தொடர்பு கொண்டு அந்த உதவிகளை நாடிட்டு இருக்கோமா? நம்மளுடைய நாலேஜும் நல்லா ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டுகளில் பர்டிகுலர்லி த யூஎஸ் எர்த் அப்சர்வேட்டரி அது அவங்களுடைய இணைந்து அவங்களுடைய சேர்ந்து இன் கொலாபரேஷன் வந்து we can have a accurate data, accurate interpretation, accurate details can be given.
சில இடங்கள்ல இந்த இடங்கள்லாம் நில அதிர்வு வரக்கூடிய இடங்கள் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. புவியியல் அமைப்பில் இந்தந்த ஊர்கள் எல்லாம் நிலநடுக்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்ப அங்கு ஏதாவது கூடுதல் கவனங்கள் செலுத்தப்பட வேண்டுமா, இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமா? அந்த நிலைக்கு நம் தமிழகம் வந்திருக்கிறதா இப்ப? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜோன்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, சென்னை இந்த ஏரியாவில் வந்து நிலநடுக்கம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால தான் அந்த சீஸ்மிக் ஜோன் மேப் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த 3rd கேட்டகரியில் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வந்தாலும் கூட அது வந்து கொஞ்சம் மைல்டு இதுதான் வரும், மைல்டு எர்த்குவேக்காக தான் வரும். மைல்டு, ஹெவியஸ்ட், ஸ்ட்ராங், ஹைலி ஸ்ட்ராங் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. பட் நமக்கு வந்து ஸ்டில் இந்த ஏரியாவில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மைல்டு எர்த்குவேக்ஸ் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சமீபத்தில் வெளியான பருவநிலை மாற்றம் தொடர்பான நாடுகளுக்கு இடையிலான குழுவின் அறிக்கை உலகின் பல நாடுகளை கவலையடைய செய்துள்ளது. அப்படி என்ன சொல்லப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் என்று பார்க்கலாம். இன்டர்கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லப்படும் ஐபிசிசியின் அறிக்கை கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதியன்று வெளியானது. புவி வெப்பமடைதல் காரணமாக உலகின் சில பகுதிகள் வாழ தகுதியற்றவையாக மாறிவிடும் என இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பதற்கு மனிதர்களே காரணம் என்பதற்கு தெளிவான ஆதாரம் இருப்பதாக கூறியுள்ள ஐபிசிசியின் அறிக்கை, அடுத்த 20 வருடங்களுக்குள் 1.5 டிகிரி அளவுக்கு உலகின் வெப்பநிலை உயர வாய்ப்புள்ளதாகவும், இது கடல் மட்டம் சராசரியாக 1/2 மீட்டர் அளவு வரை உயர வழிவகுக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை கொடுத்துள்ளது ஐபிசிசி. அதில் இந்த நூற்றாண்டின் இறுதியில் கடல் மட்டம் மிகவும் ஆபத்தான அளவில் உயர்ந்து நாட்டின் 12 கடலோர நகரங்களை மூழ்கடிக்கும் என எச்சரித்துள்ளது. இந்த நகரங்களில் மும்பை, சென்னை, கொச்சி மற்றும் விசாகப்பட்டினம் ஆகியவை அடங்கும் என்றும், இந்த நகரங்கள் கிட்டத்தட்ட 2 முதல் 3 அடி நீருக்கடியில் மூழ்கும் எனவும் எச்சரித்துள்ளது. காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் வரும் 2100ஆம் ஆண்டுக்குள் சென்னையின் கடல் பகுதியில் 1.87 அடி நீர்மட்டம் உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி பகுதி 1.9 அடியும், விசாகப்பட்டினம் 1.77 அடியும், மும்பை 1.9 அடியும், கொச்சி 2.32 அடியும் கடல் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள கடல் மட்டங்களில் ஏற்படும் மாற்றங்களை மதிப்பிடுவதற்கு நாசாவின் பகுப்பாய்வை ஐபிசிசி பயன்படுத்தியுள்ளது. ஆசியாவை சுற்றியுள்ள கடல் மட்டம் சராசரி உலகளாவிய விகிதத்தை விட வேகமாக அதிகரித்து வருவதை ஐபிசிசி அறிக்கை காட்டுகிறது. 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறை காணப்பட்ட கடல் மட்டங்களின் தீவிர மாற்றங்கள் இனி 6 முதல் 9 வருடங்களுக்கு ஒருமுறை நிகழலாம் என்றும் சுட்டிக்காட்டுகிறது. இப்படி கடல் மட்டம் உயர்வதால் கரையோர பகுதிகள் மூழ்கிவிடுவது மட்டுமல்லாமல் வேறு சில பயங்கர விளைவுகளும் ஏற்படும். மீதமுள்ள நிலப்பரப்பு அடிக்கடி வெள்ளப்பெருக்கை சந்திக்கும், நிலத்தடியில் கடல் நீர் உட்புகும் என்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். பழவேற்காட்டிலிருந்து கன்னியாகுமரி வரை நீண்ட நிலப்பரப்பை கொண்ட தமிழ்நாட்டிற்கு இது நல்ல செய்தி இல்லை என்பது மட்டும் உண்மை. திரு உசேன், இந்த செய்தி தொகுப்பை பார்த்திருப்போம். பருவநிலை மாற்றங்கள் காரணமாக இயற்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்படுகின்றன. சென்னையை பொறுத்தவரைக்கும் 1.87 அடி அளவிற்கு கடலானது உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ இதனால் என்னென்ன பாதிப்புகளை நாம் சந்திக்க நேரிடும்? இதற்கும் நில அதிர்விற்கும் தொடர்பு இருக்கிறதா? As per the Intergovernment Panel on Climate Change, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குளோபல் வார்மிங் நடக்கும். அதனால் வந்து கிளேஷியர்ஸ், ஆர்க்டிக், அண்டார்டிக் கிளேஷியர்ஸ் அண்ட் ஹை ஆல்டிடியூட் கிளேஷியர்ஸ், அந்த ஆல்பைன் கிளேஷியர்ஸ், அப்புறம் வந்து இந்த ஹிமாலயன் கிளேஷியர்ஸ்ன்றது இதெல்லாம் வந்து மெல்ட் ஆகி கடல் மட்டம் வந்து உயரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்டடி தான். பட் அது கடல் மட்டம் உயரும், அப்புறம் வந்து அந்த பள்ள பிரதேசங்கள் வந்து முழுகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த கிளைமேட் சேஞ்சுக்கும் இந்த நிலநடுக்கத்துக்கும் எர்த்குவேக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஏன்னா இந்த நிலநடுக்கம் எர்த்குவேக்ன்றது நடக்கிறது பூமிக்குள்ளே நடக்குது. பிகாஸ் ஆஃப் தி ஃபால்ட் டிஸ்ட்ரக்ஷன்
அண்டு பிளேட் மூமெண்ட்ஸ், எர்த்து லித்தோஸ்பெரிக் க்ரஸ்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த லித்தோஸ்பெரிக் பிளேட்ஸ் மூமெண்ட்ஸு இதனால் நடக்கிறது தான், பூமிக்குள்ளே நடக்கிறது தான் இந்த எர்த்குவேக் வர்றது. பட் இந்த கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் வந்து எர்த்துக்கு மேலே அந்த சர்ஃபேஸில் நடக்கிறது. ஸோ இதனால தான் அந்த கிளைமேட் சேஞ்சினால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எராட்டிக் மான்சூன், ஒரு இடத்துல வந்து பயங்கரமான ஃப்ளட்ஸ் வர்றது, சில இடத்துல வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வர்றது. இப்போல்லாம் நிறைய ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் பார்க்குறோம், கிரீஸு, டர்க்கி, கலிஃபோர்னியா அங்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து பிகாஸ் ஆஃப் தி ஹை டெம்பரேச்சர் இன் தி எர்த்ஸ் அட்மாஸ்ஃபியர். ஸோ அதுக்கும் இந்த நம்ம எர்த்குவேக்கும் வந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எர்த்குவேக்ன்றது நேச்சுரல் காசஸ்னாலேயும் வரலாம், இல்லைன்னா வந்து மேன்மேட் காசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மேன்மேட் காசஸ்னால் இந்த ரிசர்வாயர்ஸில் வந்து ஹெவி வாட்டர் வந்து அக்குமுலேட் ஆகிறதுனால ரிசர்வாயர் இன்டியூஸ்டு எர்த்குவேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொய்னா எர்த்குவேக் மகாராஷ்டிராவில் வந்து வந்துச்சு இல்லைங்களா, அங்கே வந்து கொய்னா டேம், அந்த கொய்னா ரிசர்வாயரில் வந்து ஹெவி தண்ணி இது வர்றதுனால. அது மட்டும் இல்லை, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் தி கிரவுண்ட் வாட்டர், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் தி ஆயில் அண்ட் கேஸ், இந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் வந்து மைல்டு எர்த்குவேக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, நியூக்ளியர் பாம்பிங் இதெல்லாம் வந்து மேன்மேட், நேச்சுரல் கிடையாது. இது வந்து மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ். இந்த மாதிரி மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ்னாலேயும் உங்களுக்கு வந்து எர்த்குவேக் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆய்வு மையங்கள் மூலமாக முன்னெச்சரிக்கையாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மக்கள் எளிய முறையில் அறிந்து கொள்வதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? நம்ம வந்து இந்த எர்த்குவேக் வர்றதுக்காக வேண்டி நம்ம வந்து எதர் நேஷ்னல் சென்டர் ஃபார் சைஸ்மாலஜி, அப்புறம் வந்து இன்காய்ஸு, அப்புறம் வந்து என்ஜிஆர்ஐ, நேஷ்னல் ஜியோஃபிசிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹைதராபாத், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து நிறைய இடத்துல சீஸ்மாலஜி ஸ்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களுடைய அறிகுறி, அவங்களுடைய நாலேஜ், அவங்க சொல்கிறக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம வந்து பொதுமக்கள் வந்து எர்த்குவேக் வரப்போகுதுன்னு தெரியுமே தவிர, அதர்வைஸ் பட் ஃபார் தேட் இந்த நாய் குலைக்கிறது, அப்புறம் சில ஆர்கானிசம்ஸ், ஆனிமல்ஸ் வந்து கோஸ்ட்டில் இருக்கிற ஆனிமல்ஸு நடக்க போகிறது அந்த டைமில் வந்து அது வெளில வந்துடும். அக்கஸ்மாத் ஆக்சிடென்டெல்லாம் சீக்கிரமாக வெளியில் வந்துட்டு ஓடி போகிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆனிமல் அப்நார்மல் பிஹேவியர் வச்சு கூட நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு, மைன்யூட்டாக அப்சர்வ் பண்ணிவிட்டு எர்த்குவேக் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சலாம், தெரிஞ்சுக்கலாம். நன்றி திரு உசேன். இணைப்பிற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.